பீகார் அமரபுரி என்ற ஒரு சின்ன கிராமத்தில் ஆனந்த் மைதிலி என்ற ஒரு தம்பதி. இவங்களுக்கு மொத்தம் 3 பிள்ளைங்க. மூத்தது ஒரு பெண் பிள்ளை, மற்ற 2ம் ஆம்பளை பசங்க. இவங்க ஒரு சின்ன மளிகை கடை வச்சு ரன் பண்ணுறாங்க. அதே மாதிரி பூர்வீக விவசாய இடம் கூட இருக்குது. அதில் விவசாயம் பார்த்துட்ருக்காங்க. இப்படி உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக போயிட்டுருக்கு. காலங்கள் போக போக பசங்க எல்லாரும் வளர்ந்து பெரிய ஆளாகிறாங்க. பொண்ணும் கல்யாண வயசு ரீச் ஆகுறாங்க. பொண்ணுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும். ஸோ தன்னுடைய பூர்வீக இடம், விவசாய இடம் எல்லாத்தையும் விற்று தன் மகளுக்கு கல்யாணம் முடிக்கிறாங்க. கல்யாணம் முடிச்சு கொடுத்த உடனே பொண்ணு அத்தை வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ இந்த வீட்டில் மற்ற 2 பசங்க இருக்காங்க. அதில் மூத்த பையன்தான் அனுராக். அவன் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்றான். அதுக்கு அவங்க வீட்லேயும் சம்மதிக்கிறாங்க. கஷ்டப்பட்டால் கூட பரவாயில்ல அப்படின்னு தங்கிட்ட இருக்க பணம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஹரியானாவில் இருக்க GMTI யூனிவர்சிட்டியில் சீட் வாங்குறாங்க. அனுராக் அங்கே படிக்க போகிறான். ஹாஸ்டலில் தங்கி படிக்க ஆரம்பிக்கிறான். அவனும் ஸ்டார்டிங்கில் நல்லபடியாக தான் படிக்கிறான். ஆனால் நாட்கள் போக போக அவனுடைய எண்ணம் மாறுது. அவன் கூட படிக்கிற எல்லா பசங்களும் லவ்வரை வச்சுக்கிட்டு நிறைய இடத்துக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணுறாங்க. ரொம்பவே ஜாலியாக இருக்காங்க. அதெல்லாம் பார்த்து பார்த்து அனுவுக்கு படிப்பு மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட் கம்மியாகுது. அவன் தனக்கும் ஒரு காதலி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு அவன் காதலிக்க முடிவு பண்ணுறான். அதே கிளாஸில் இருக்க பிரீத்தி அப்படின்ற ஒரு பொண்ணை பார்த்து காதலிக்க ஆரம்பிக்கிறான். நாட்கள் போக போக அவங்க 2 பேத்துக்கும் அந்த பொண்ணுக்கும் இவனை பிடிச்சி போது அவங்களும் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் காதலிச்சுக்கிட்டு ஒன்றா சேர்ந்து பல இடத்துக்கு சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. பிரீத்தியோட ஊரும் வேறு ஊர் தான். அவங்களும் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க. ஒரு சில சமயத்தில் இவங்க 2 பேருமே ஒன்றா உறவு வச்சுக்க முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா ரொம்ப தீபா லவ் பண்ணுறதால ஃபிசிக்கலாகவும் ஒன்றாக முடிவு பண்ணுறாங்க. ஆனால் இவங்களால அந்த காரியத்தை பண்ண முடியல. ஏன்னா இவங்க 2 பேருமே ஹாஸ்டல். அதனால் ஹாஸ்டலை விட்டு இரவு நேரத்தில் வெளியே எங்கேயும் போக முடியல. அதனால் அனுராக் ஒரு முடிவு பண்ணுறான். வெளியே ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அங்கே தங்க ஆரம்பிக்கிறான். அதுக்கு அவனுடைய ஃப்ரெண்டு மதுன்ற ஒரு ஃப்ரெண்டு இருக்கான். அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறான். அப்போ மது, எனக்கு தெரிஞ்ச ஒரு வீடு இருக்குது. நமக்கு முன்னாடி இந்த ஹாஸ்டலில் தங்கி படித்த நிறைய பசங்க வந்து அங்கே தான் தங்கியிருந்தாங்க. இப்போ இந்த வீடு வந்து காலியாக இருக்குது. நீ ஒரு முறை அங்கே போயிட்டு பாரு. அங்கே போயிட்டு பார்த்து அந்த வீடு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த வீட்டை வாடகைக்கு எடுத்து அங்கே தங்கிக்கோ. 2ம் கூட கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதை கேட்ட அனுவும் டைரெக்டாக அந்த வீட்டை பார்க்க போகிறான். அந்த வீட்டுடைய முதலாளி பேர் மோகன். அவங்களுக்கு ஒரு மனைவி இருக்காங்க. பேர் தாமினி. வயசு 45. இவங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு 15 வருஷம் ஆச்சு. ஆனால் பிள்ளைங்க கிடையாது. தாமினி மட்டும்தான் அந்த வீட்டில் எப்போதுமே தனியாக இருப்பாங்க. அதுலேயும் தாமினி ஒரு நல்ல பொண்ணே கிடையாது. அவங்களுக்கு காம கோரிக்கைகள் வந்து கொஞ்சம் அதிகம். தன் கணவன் வீட்டில் இல்லாத காரணத்தினால அவங்களுக்கு இன்னும் சில ஆண்களோட பழக்கம் இருக்குது. அவங்க கூட உறவு வச்சாங்க. ஆனால் இப்போ பிரேக்கப் பண்ணிவிட்டு வீட்டில் சும்மா இருக்காங்க. தனக்கு இன்னொரு ஆண் துணை, தான் தேவைப்படுற மாதிரி, தான் பார்க்குற மாதிரி இன்னொரு ஆண் கிடப்பானா அப்படின்னு எங்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சமயத்தில் தான் இந்த அனுராக் அந்த வீட்டுக்கு போகிறான். அங்கே தாமினி மீட் பண்ணிவிட்டு, நான் இந்த மாதிரி காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்ருக்கேன், எனக்கு இந்த வீடு வேணும் அப்படின்னு கேட்குறான். அப்போது அணுவை பார்த்த உடனே தாமினி ஆசைப்பட்றாங்க. அவனுடைய இளமை, அழகு, அது 2த்தையும் பார்த்து இந்த பையனை மயக்கி நம்ம உறவு வச்சுக்கலாம், இவனும் அதுக்கு சம்மதிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணுறாங்க. ஸோ உடனே அந்த பையன்கிட்ட வழக்கமாக இந்த வீட்டுக்கு வாடகை வந்து 10,000 ரூபாய். ஆனால் நீ ஸ்டூடெண்ட்னால உனக்கு வெறும் 5,000 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா தன்னுடைய கோரிக்கைகளை தீர்த்துக்கிறதுக்கு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் ஆஃபர் பண்ணுறாங்க. அதை கேட்ட அணுவும் ஹாப்பி ஆகிறான். தனக்கு ரொம்ப கம்மியான வாடகையில் ஒரு வீடு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓகே சொல்கிறான். ஆனால் அதுக்கு அடுத்த நாளே பார்த்தோன்னா அனுராக் தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டான பிரீத்தி கூட லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த வீட்டுக்கு போகிறான். அதை தாமினியும் பார்க்குறாங்க. இந்த பொண்ணு யார், ஒருவேளை இந்த பொண்ணை இவன் காதலிக்கிறானோ அப்படின்னு பார்த்துட்டு அவங்க கொஞ்சம் கோபமாகறாங்க. இருந்தாலும் எதுவும் பேசாமல் திரும்ப தன்னுடைய வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. இப்போது பிரீத்தி, அனு அவங்க 2 பேருமே மேலே மாடியில் இருக்க அவங்களுடைய புது வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு லக்கேஜ் எல்லாம் செட் பண்ண பின்னாடி அவங்க 2 பேரும் அன்னைக்கு அந்த வீட்டில் ஒன்றா உறவு வச்சுக்கிறாங்க. உறவு வச்ச பின்னாடி எல்லாம் முடிஞ்சு போன பின்னாடி பிரீத்தி அங்கேருந்து கிளம்பி திரும்ப தன்னுடைய ஹாஸ்டலில் போயிடுறாங்க. இப்போது தாமினி மேல் வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே பாருப்பா, பொண்ணுங்களை நம்பாத. இந்த மாதிரி பொண்ணுங்க வந்து அழகாக இருப்பாங்க. உன்ன மாதிரி பையன் கிடச்சா அவங்க உங்க கூட சேர்ந்துக்கிட்டு சுற்றுவாங்க. உன்னுடைய காசெல்லாம் செலவழிப்பாங்க. ஆனால் கடைசியில் உன்னை விட்டு போயிடுவாங்க. நீ தான் பைத்தியமாக இருக்கணும். எனக்கு தெரிஞ்சதுனால நான் சொல்கிறேன், நீ சின்ன பையன், உனக்கு இதெல்லாம் தெரியாது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதை சொல்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்ப தன்னுடைய வீட்டுக்கு போயிடுறாங்க. அதை கேட்டானும் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கான். இவங்க எதுக்காக இந்த மாதிரி சொல்லிட்டு போகிறாங்கன்னு அவனுக்கு புரியல. ஆனால் அதை பற்றி அவன் பெருசாக எடுத்துக்கல, அப்படியே விட்டுறான். ஆனால் தாமினி அதோட முடிக்கல. அதுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடிக்கடி வந்து அந்த வீட்டுக்கு போகிறாங்க. மேல் வீட்டுக்கு போயிட்டு, நீ சாப்பிட்டியா, உனக்கு சாப்பாடு வேணுமா, என்ன பண்ணுற, ஏது பண்ணுறேன்னு ரொம்ப கேர் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கேர் எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே 1 வீக் போகுது. 1 வீக் ஆகியும் இவங்க அந்த மாதிரி எவ்வளோ தூரம் பேச ட்ரை பண்ணாலுமே அனு எதுவும் பேசலை. அவன் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கான். இவங்க கூட இவங்க
நெருங்கி பழகுனாலும் அவன் நெருங்கி வர ட்ரை பண்ணவே இல்லை. அதனால் அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, இந்த பையன் வந்து அந்த மாதிரியான பையன் கிடையாது, இவனை நம்மளை தான் நம்ம வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு தாமினி முடிவு பண்ணுறாங்க. அனு என்னைக்கு அந்த வீட்டுக்கு வந்தானோ அன்னையிலேருந்து சரியாக 1 வீக் கழிச்சு மோகன் ஒரு பிஸ்னஸ் விஷயமா பெங்களூர் போகிறாரு. இப்போ வீட்டில் தாமினி மட்டும் தனியாக இருக்காங்க. தாமினி இந்த சமயத்துக்காண்டி தான் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. இப்போது தன் கணவன் வெளியூர் போன உடனே தாமினி அவங்க வேலையை காட்ட முடிவு பண்ணுறாங்க. இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு நீ என் வீட்டுக்கு வா, இன்றைக்கி என்னுடைய பர்த்டே, ஸோ மறக்காமல் சாப்பிட வந்துரு அப்படின்னு அணுக்கிட்ட அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்டானும் சரின்னு சொல்கிறான். நைட்டு ஒரு 9 மணி போல் டேரெக்டாக தாமினியுடைய வீட்டுக்கு போகிறான். கீழே தான் இருக்குது, கீழ் வீட்டுக்கு போகிறான். அங்கே போன பிறகு அவன் அங்கே சமைச்சு வச்சுருக்க சாப்பாடெல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறான். அப்படி இதெல்லாம் சாப்பிட்டு சரியாக ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தோன்னா இந்த தாமினி அவனுக்கு ஒரு ஜூஸ் கொடுக்குறாங்க, மேங்கோ ஜூஸ் வந்து கொடுக்குறாங்க. அதை அணுவும் வாங்கி குடிக்கிறான். அதை குடித்த உடனே அவனுடைய எண்ண ஓட்டமெல்லாம் மாற ஆரம்பிக்குது. அவனுக்குள்ளே ஏதோ வந்து ஒரு ஃபீலிங்ஸ் வந்து உண்டாகுது. அவனால் அந்த உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ண முடியல. காம உணர்ச்சிகள் அதிகமாகிட்டு பக்கத்தில் இருக்க தாமினி வந்து ஒரு தவறான பார்வையில் அவன் பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்போ தாமினியும் அவன் கூடவே நெருங்கி உட்காடுறாங்க, அவன் கூடவே பழக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவங்க 2 பேருமே ஒன்றா உறவு வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அணுவும் தன்னுடைய நிலை மறந்து அவங்க கூட வந்து ஒன்றா இருக்கான். இப்படியே அன்னைக்கு நைட்டு போகுது. அதுக்கு அடுத்த நாள் காலையில் விடியுது. காலையில் ஒரு 5 மணி போல் அணு எந்திரிச்சு பார்க்கும்போது அவனுடைய உடம்புல ஆடை எதுவுமே இல்லாமல் நிர்வாணம் வந்து படுத்திருக்கான். அவன் பக்கத்துலேயே இந்த தாமினியும் படுத்திருக்காங்க. அதை பார்த்த உடனே இவனுக்கு ஷாக் ஆகுது. ஏன்னா அதுக்கு முந்தைய நாள் நைட் வந்து என்ன ஆச்சுன்னு இவனுக்கே தெரியாது. தன்னுடைய நிலையை மறந்து தான் இவன் வந்து அந்த பொண்ணு கூட வந்து தாமினி கூட வந்து உறவு வச்சுருக்கான். ஆனால் அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா தாமினி தான். ஏன்னா அந்த ஜூஸில் அளவுக்கு அதிகமான பயங்கர மாத்திரையில் வந்து அவங்க கலந்துருக்காங்க. அதை குடித்த பிறகு தான் அணுவுக்கு உணர்ச்சிகள் அதிகமாகுது. அவனால் அந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் இவங்க கூட வந்து ஒன்றா உறவு வச்சுக்கிட்டான். ஆனால் அதெல்லாம் அணுக்கு தெரியாது. தனக்கு என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு தெரியாமல் அவன் உட்காந்து திங்க் பண்ண ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ தாமினி எழுந்து அவங்ககிட்ட ஒரு வீடியோ காட்டுறாங்க. அவங்க ஃபோனில் ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா அதுக்கு முந்தைய நாள் நைட்டு அணு தாமினி அவங்க 2 பேரும் உறவு வச்சுக்கிட்ட வீடியோ தான் அது. அதை காமிச்சு தாமினி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாரு, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, எனக்கு எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் நீ இந்த வீட்டுக்கு வரணும், என் கூட வந்து ஒன்றா உறவு வச்சுக்கணும். அப்படி நீ ஒரு வேளை மாட்டேன்னு சொன்னேன்னா நான் இந்த வீடியோவை என்னுடைய வீட்டுக்கார்கிட்ட காமிப்பேன். அதே மாதிரி உன்னுடைய காதலிக்கிட்டையும் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் மொபைலை வந்து ஷேர் பண்ணுவேன். உன்னுடைய மானம் போகும், உன்னுடைய காதலியும் உன்னை விட்டு போயிடுவா, உன்னுடைய வாழ்க்கை வந்து க்ளோஸ் ஆயிரும், கேரியர் வந்து க்ளோஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அணுவை மிரட்டுறாங்க. அதை கேட்ட அணு உண்மையிலேயே பயந்து போகிறான். தன் காதலி தன்னை விட்டு போயிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் மிரண்டு போயிட்டு இந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க, தயவு செய்து அந்த வீடியோ டெலீட் பண்ணுங்க அப்படின்னு எவ்வளோ முறை வந்து கெஞ்சி பார்க்குறான். ஆனால் தாமினி அதெல்லாம் கேட்கல. நீ என்னுடைய ஆசைகளுக்கு வந்து இணங்கணும், என்னை சந்தோஷப்படுத்தணும், அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக வந்து சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணுவேன், இல்லைன்னா போலீஸ்கிட்ட போயிட்டு கேஸ் கொடுப்பேன். இந்த மாதிரி இவன் என்னை மைக்கு வந்து என் கூட வந்து உறவு வச்சுக்கிட்டான், என்னை மிரட்டி உறவு வச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உன் மேலே கேஸ் கொடுத்து உன்னை உள்ள தள்ளுவேன் அப்படின்னு திரும்ப திரும்ப பலவிதமான ஆங்கிளில் அணுவை அவங்க மிரட்டுறாங்க. அதை கேட்ட அணு பயந்து போயிட்டு வேறு வழியே இல்லாமல் அதுக்கு சம்மதிக்கிறான். அதுக்கு அடுத்து வரக்கூடிய பல நாட்களில் இந்த தாமினி அணுவை மிரட்டி அவனை வர வச்சு அவன் கூட ஒன்றா உறவு வச்சுக்கிறாங்க. இப்படியே நாட்கள் போது சுமார் 3 மாதம் போகுது. அந்த 3 மாதத்துலேயும் அவனுடைய காதலி பிரீத்தி இருக்காங்க இல்லையா, அந்த பிரீத்தியை அவன் ஒதுக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கும் காரணம் தாமினி தான். அவகிட்ட இருந்து கொஞ்சம் தூரமாறு, அவளை கைவிட்டுரு அப்படின்னு இவங்க தான் மிரட்டுறாங்க. அதை கேட்ட அணுவும் அதுக்கு பயந்து போயிட்டு பிரீத்தி கூட பேசுகிற அந்த பேச்சை வந்து கட் பண்ணுறான், குறைக்கிறான். நாட்கள் போக போக பிரீத்திக்கும் டவுட் வருது, இவனுக்கு என்னாச்சு, நம்ம கூட பேசுகிறத அவாய்ட் பண்ணுறான், ஒருவேளை அணுவுக்கு நம்ம மேலே காதல் இல்லையோ, இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருச்சா, இல்லைனா வேறு ஏதாவது பொண்ணை காதலிக்கிறானா, என்னாச்சு அப்படின்னு அவங்களுக்கும் சந்தேகம் வருது. அவங்களும் நெருங்கி வர்றாங்க. அவங்களால எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் நெருங்கி வர்றாங்க, பழகுறாங்க. ஆனால் இவன் ஒவ்வொரு முறையும் அவங்கள விலைக்கு வைக்கிறான். ஒரு சமயத்தில் அதெல்லாம் பிடிக்காம பிரீத்தி பிரேக்கப் பண்ணுறாங்க. இவனை விட்டுட்டு தனியாக போயிடுறாங்க. இப்போ அணு வந்து மன உளைச்சலுக்குள்ளாகிறான். தான் காதலிச்ச அந்த பொண்ணும் போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் தன்னை தாமினி இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டார்ச்சர் எல்லாம் தாங்க முடியாமல் ஒரு ஸ்டேஜில் அணு என்ன பண்ணுறான்னா தன்னுடைய ஃப்ரெண்டான மது கிட்ட சொல்கிறான். இந்த மாதிரி மச்சான் என்ன இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா, ஃபோனில் வீடியோ எடுத்து வச்சிருக்கா, என்னை மிரட்டுறா, எனக்கு என்ன பண்ணன்னு ஒன்றும் புரியல, பிரீத்தியும் என்னை விட்டு போயிட்டா, எனக்கு தற்கொலை பண்ணி சாகலாம் போல இருக்கு அப்படின்னு மது கிட்ட அவன் அழுகிறான். அதை கேட்ட மது, இங்கே பாரு மச்சான், நீ எதுக்கும் கவலைப்படாத, அதுக்கு அடுத்த முறை நான் சொல்கிற மாதிரி நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அணுவுக்கு ஒரு ஐடியா சொல்கிறான். அதே மாதிரி அணுவும் பண்ணுறான்.
என்ன பண்ணுறான்னா அதுக்கு அடுத்து ஒரு முறை தாமினி வழக்கம் போல் மேலே இருக்க அணுடைய அறைக்க போகிறாங்க. அங்கே வீட்டுக்குள்ளே போயிட்டு தாமினி அணுவை உறவு வைக்க சொல்லி வற்புறுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அணு என்ன பண்ணுறான்னா தாமினிக்கு தெரியாமல் ஒரு ஃபோனில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு ஓரமாக வச்சிடுறான். அந்த ஃபோனில் வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது. அப்போ அணு இன்றைக்கி என்னால் முடியாது, எனக்கு உடம்பு சரியில்லை, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, இதை இன்னையோட ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமினிக்கிட்ட கெஞ்சுற மாதிரி கெஞ்சுறான். ஆனால் அப்போ தாமினி அதெல்லாம் கேட்காம இன்றைக்கி நீ கூட ஒன்றா இருந்தே ஆகணும், உறவு வச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அணுவை வற்புறுத்தி அவங்க கூட உறவு வைக்க ஆரம்பிக்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் அணுவும் உறவு வச்சுக்கிறான். அது எல்லாமே அந்த ஃபோனில் வீடியோவாக ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. இது எதுவுமே தெரியாத தாமினி தான் வந்த வேலை முடிஞ்ச உடனே திரும்ப அந்த அறைக்குள்ளேருந்து வெளியே போயிடுறாங்க. இப்போ அனு என்ன பண்ணுறான்னா அந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு டேரெக்டாக தாமினியுடைய கணவர் மோகன்கிட்ட போகிறான். இந்த மாதிரி உங்கள் மனைவி என்ன டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க, நீங்கள் தான் கேட்கணும், இதுக்கு ஒரு தீர்வை நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறான். ஆனால் அதை கேட்ட மோகன் அதை நம்பலை. தன் மனைவி மேலே அவருக்கு நம்பிக்கை அதிகம். நீ தேவையில்லாமல் வீண் பழி போடுற அப்படின்னு அணுவை அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அணு சும்மா இல்லாமல் தான் சேவ் பண்ணி வச்சு அந்த வீடியோவை போட்டு காமிக்கிறான். இங்கே பாருங்கள், நீங்கள் நம்ப மாட்டேங்கன்னு சொல்லி தான் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன், சேவ் பண்ணி வச்சுருக்கேன், இதை நீங்களே பாருங்கள், இதை பார்த்த பின்னாடி யார் தப்பு செஞ்சான்னு உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படின்னு அந்த வீடியோவை ப்ளே பண்ணி காட்டுறான். மோகனும் அந்த வீடியோ பார்த்துட்டு மிரண்டு போகிறாரு. ஏன்னா அத்தனை நாளாக தன் உயிருக்கு உயிராக நினச்ச தன்னுடைய மனைவி அந்த மாதிரியான ஒரு கேவலமான காரியத்தை பண்ணதை பார்த்த உடனே அவர் அரண்டு போகிறாரு. உடனே தன் மனைவி அழைச்சி நீ இந்த மாதிரி பண்ணியிருக்க, எனக்கு துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தன் மனைவி அடித்து அவர் சண்டை போடுறாரு. ஆனால் தாமினி அந்த பேட்டை திருப்புறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நான் குளிக்கும் போது ரகசியமாக அணு அதை வீடியோ எடுத்துட்டான், அதை காமிச்சேன்னு மிரட்டினான், உறவு வைக்க சொல்லி வற்புறுத்தினான், அதனால தான் நான் அவங்க கூட உறவு வச்சேன், மற்றபடி இதெல்லாம் போய் நானும் அவங்ககிட்ட ஒன்றும் உறவு வைக்கலை, அவன் தான் கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேட்டை மாற்ற ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் மோகன் அதை நம்பலை. ஏன்னா அந்த வீடியோவில் எல்லாமே தெளிவாக பதிவாயிருக்கு. அணு வேணான்னு சொல்ல சொல்ல தாமினி தான் வற்புறுத்தி அவங்க கூட உறவு வச்சுக்கிட்டாங்க. தன் மனைவி தான் குற்றவாளின்னு தெரிஞ்சுட்டு தன் மனைவியை அடித்து திட்டி அந்த வீட்டிலேருந்து வெளியே அனுப்புகிறாரு. அதே மாதிரி கொஞ்ச நாட்கள் கழித்து தன் மனைவிக்கு அவர் டிவோர்ஸும் கொடுக்குறாரு. ஸோ ஃபைனலாக இந்த கேஸை பற்றின உங்களுக்கு கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.